அனைவருக்கும் நாடி கார்த்தியின் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் பெங்களூர் சென்ட்ரலில் காலையில் 9:30க்கு நம்ம பயணத்தை தொடங்கி ஒரு சூப்பரான சீனிக் ரூட், அதாவது ஒரு கொங்கன் ரூட்டில் நம்ம பயணத்தை தொடங்கி உடுப்பிக்கு காலையில் 11 மணிக்கு வந்து இறங்கினதையும் அங்கேருந்து ஆட்டோவில் குட்டி கண்ணனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரீபெய்டு ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிற இந்த நேரம் காலையில் 11 ஆகுது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் போக போகிறோம். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல தான் நம்மளுடைய லக்கேஜ் வைக்கக்கூடிய கிளாக் ரூமும் செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது. அங்கே நம்ம திங்ஸை வச்சுட்டு இப்போ லைனில் நின்றுட்டுருக்குறோம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நம்ம கேமரா, மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளர சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் எங்கே சாப்பிட்டோம், எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் சொல்கிறேன். நாங்கள் லைனில் ரொம்ப நேரம் நிற்கவே இல்லை. ஒரு 10 to 15 minutes தான் நின்றுருப்போம். அழகான குட்டி கண்ணனை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ டைனிங் ஹாலுக்கு வரும்போது மதியம் 12 மணி. இங்கே லஞ்ச், டின்னர் ரெண்டுமே உண்டு. லஞ்ச் மதியம் 12லேருந்து 2, டின்னர் டைம் நைட்டு 7லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. அழகான குட்டி கண்ணனுடைய தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் லஞ்சும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்பொழுது 12:45 ஆனிச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் தங்கலான்னு இருந்தோம். மழை அதிகமாக இருந்தாலோ இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வர நேரம் அதிகமாகிச்சுனாக்கா நம்ம இங்கே தங்கிடலான்னு சொல்லி ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் தரிசனம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால இங்கிருந்து கொல்லூருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களோட திங்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆட்டோவில் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்தாச்சு. இங்கிருந்து மதியம் 1 மணிக்கு நம்ம கிளம்பியிருக்கோம். உடுப்பிலேருந்து கொல்லூர் வரைக்கும் 71 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு டிக்கெட் ஃபேர் ஒரு ஆளுக்கு 120 ரூபாய். இந்த வழித்தடத்தில் டோட்டலாக 19 நிறுத்தங்கள் இருக்குது. இந்த பயணத்தில் முதல் பேருந்து நிறுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மவரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பும் பொழுது மதியம் 1:22 ஆகுது. இது வரைக்கும் நம்ம 13 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம். இந்த பேருந்தில் நம்ம பயணம் செய்யும் பொழுது முதல் சுங்கசாவடி இருக்கக்கூடிய இடத்துக்கு மதியம் 1:32க்கு நம்ம வந்திருக்கோம். சாலிகிராமா பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற குரு நரசிம்மர் ஆலயம். இந்த இடம் உடுப்பிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம கும்பாஷி அப்படிங்கிற பகுதியை கடந்து போயிட்டுருக்கோம். மதியம் 2:17 ஆகுது. நாம் வந்திருக்கிற இந்த இடம் வந்து குந்தப்பரா பேருந்து நிறுத்தத்துக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து அடுத்து நம்ம கொல்லூருக்கு தான் போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம NH 66 சாலையில் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கம்மாடி. நம்ம போகக்கூடிய பேருந்து உடுப்பியிலிருந்து கம்மாடி வழியாக கொல்லூர் போகக்கூடிய பேருந்து. உடுப்பிலிருந்து கொல்லூர் போக 2 வழித்தடம் இருக்குது. அதில் ஒன்று நாம் இப்போ போயிட்டுருக்கிறது, இன்னொன்று குந்தப்புராவுக்கு அடுத்து தாளூர் வழியாக குந்தப்பூர் தாளூர் ரோட கடந்து ஹட்டியன்காடி கிராஸ் ரோட கடந்து நம்ம கொல்லூருக்கு போக முடியும். இந்த பகுதிக்கு பேர் தேவலக்குந்தா. ஹட்டியன்காடி கிராஸ் ரோடு வழியாக நம்ம கொல்லூருக்கு வந்திருந்தோம்னா வலப்பக்கத்தில் வரக்கூடிய இந்த தார் சாலை வழியாக நம்ம வரும்பொழுது இந்த இடத்துல தான் அது ஜாயிண்ட் ஆகும். தனியார் பேருந்து பயணம்னு சொன்னாலே கண்டிப்பாக பாட்டு இல்லாமல் இருக்காது. நாம் ஏறினதுலேருந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லா மொழியிலையும் இருக்கு இல்லையா, அதில் இப்போ நம்ம தமிழ் பாட்டு கேட்டுகிட்டே பயணம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம இப்போ மாநில நெடுஞ்சாலை 27 பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த நெடுஞ்சாலை வந்து ஒரு முக்கியமான பகுதினே சொல்லலாம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. மழை இப்போ தான் விட்டுருக்கும் போல் தார் சாலையில் அதிகமான ஈரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது.
நம்ம மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பயணம் செய்யும் பொழுது மான்கள் கிராஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. கர்நாடக மாவட்டம் தென்பகுதியில் காவேரியின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய குடகுமலையில் ஒரு சிறிய கிராமம் தான் விராஜாப்பேட். இந்த இடம் கேரள மாநிலத்தின் எல்லை பகுதியாகவும் அங்கிருந்து கர்நாடக மாவட்டத்தின் வடபகுதியில் இருக்கக்கூடிய பைந்தூரையும் இணைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் இந்த SH-27. இங்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடம் செம்மண் பகுதியாக இருக்கிறதுனால அந்த இடம்லாம் சேராக இருக்கிறதும் தெரியுது. மாநில நெடுஞ்சாலை 27 கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியிலிருந்து NH-766C சாலையில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். எத்தனை வளைவுகள் அப்பா, உடனுக்குடன் நிறைய வர்றதை பார்க்க முடியுது. இந்த இடத்துல மிக பயங்கரமான வனவிலங்குகள் இருக்கிறதுன்னு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம சொந்த வாகனத்தில் வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். வனப்பகுதியில் பயணம் செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்கள் எதையும் இந்த இடத்துல தூக்கி எறியக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் பலகை இருக்கிறத பார்க்கலாம். இந்த NH-766C சாலை இந்தியாவில் ஒரு முக்கியமான நேஷனல் ஹைவேவாக இருக்குது. அதுவும் கர்நாடக மாநிலத்தில் இந்த சாலை ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். காரணம், பைந்தூரையும் ராணேபென்னூர் அப்படிங்கிற பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கர்நாடக மாவட்டத்தில் இருக்கிற மலைநாடு அப்படிங்கிற பகுதியையும் கடலோர பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மதியம் 3:05 ஆகுது. நாம் கொல்லூர் மூகாம்பை கோயிலுக்கு போகக்கூடிய அந்த நுழைவாயில் வழியாக இப்போ கடந்து போயிட்டுருக்கோம். ஒரு சூப்பரான மதிய வேளையில் நம்மளோட முதல் பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. நாம் கொல்லூர் மூகாம்பை பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டோம். இறங்கின உடனே நல்ல மழை விட்ட உடனே இங்கிருந்து 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஆட்டோவில் போக நாங்கள் தயாராகிட்டோம். இந்த இடம் தான் கோயிலுக்கு உள்ளே போகக்கூடிய நுழைவாயில். நாம் இதன் வழியாக தான் உள்ளர போய் அம்மனை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பிரசாதம்லாம் வாங்கியாச்சுங்க. கோயிலுக்குள்ளே எந்தவித வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்றதுனால வெளியில் நான் உங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். சூப்பரான வெதர், சூப்பரான தரிசனம், எல்லாமே சூப்பராக முடியுதுன்னே சொல்லலாம். சரி, இந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக டீ குடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடை நோக்கி வரும்பொழுது காதுக்கு இனிமையான அந்த ஓசை கேட்டது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது என்ன அப்படின்னு நான் பார்த்து ரசித்ததை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை பாருங்கள். குட்டி குட்டி குழந்தைகள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிற இந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதை பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் மறுபடியும் பேருந்து நிலையத்துக்கு பைந்தூர் போகக்கூடிய பஸ்ஸுக்காக காத்துட்ருந்தோம். இதுதான் கொல்லூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இங்கே தான் இறங்கணும். இப்போ இங்கேருந்தே முருடேஸ்வர் கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். கோயிலுக்கு போகும்போது மழை, கோயிலேருந்து வந்ததுக்கப்புறமும் மழை சத்தம் எப்படி கேட்டுக்கு பாருங்க. இங்கிருந்து முருடேஸ்வர் போக டைரக்ட் பஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. பைந்தூர் போனதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம பைந்தூர் பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ போகும்பொழுது இந்த இடம்லாம் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பார்க்கலாம். மழை சாரலே தொடங்கிய இந்த பயண நேரம் மதியம் 4:51 ஆகுது. இங்கிருந்து பைந்தூர் 28 கிலோமீட்டர் தூரத்துலையும் மங்களூர் 128 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம வரும்போதெல்லாம் மழை சாரலாம் இல்லை. ஆனால் தூரத்தில் அந்த கருமேகம் பார்க்கும்பொழுது எப்போ வேணாலும் மழை வர்றதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருந்தது.
இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆற்றுப்பகுதியில் நீர் அதிகமாக ஓடுறதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, உயர்ந்த தென்னை மரங்களும் நமக்கு எதிர்ப்புறத்தில் சூரியன் மறையக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கருமேகம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஜில்லுன்னு காற்று, இயற்கையோட ஒரு பயணம். இந்த நேரத்தில் ஒரு மெலோடி சாங் கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இயற்கை சூழலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே என்னோட சேர்ந்து ரசிச்சுட்டே வாங்க. எப்படி சூப்பராக இருந்ததா? அந்த மலைக்கு மேலே கருமேகம் அப்படியே கிராஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காலையில் நாங்கள் ட்ரெயினில் உடுப்பில் இறங்கினதா சொன்னாங்க இல்லையா, அதே ட்ரெயினில் நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கும் வர முடியும். அதுக்கு இப்போ வரக்கூடிய பைந்தூர் மூகாம்பிகை ரோட்டில் இறங்கி அங்கிருந்து கால் டாக்ஸியோ இல்லை ஆட்டோலையோ நம்ம கோவிலுக்கு வரலாம். பைந்தூர் ராணைப்பண்ணர் சாலை வழியாக நம்ம சர்வீஸ் ரோடை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம். இது போன்ற பயண வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ஜங்ஷனுக்கு வரும்பொழுது மதியம் 5:55 ஆகுது. இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் நாங்கள் பைந்தூரில் இறங்கின உடனே ஒரு 10 நிமிஷத்தில் முருடேஸ்வர் போகக்கூடிய பேருந்தில் ஏறினோங்க. சரியான கூட்டம், கொஞ்சம் கூட வீடியோ எடுக்க முடியல. ஆனால் பற்கள் அப்படிங்கிற பகுதிக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு அடுத்து தான் முருடேஸ்வர் வரப்போகுது. பைந்தூர்லேருந்து முருடேஸ்வர் 32 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பேருந்தில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். சாயந்தரம் 6:52க்கு முருடேஸ்வர் வந்தாச்சு. இங்கிருந்து நாங்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு ஆட்டோவில் போக போகிறோம். முருடேஸ்வரில் நைட் வியூ, டே வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.